ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது டாப் 10 தமிழ் டப்பிங் மூவிஸோட லிஸ்ட்டை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதே மாதிரி டாப் 10 தமிழ் டப்பிங் மூவிஸ்களை பார்க்க மிஸ் பண்ணாமல் நம்ம டாப் 10 தமிழ் டப்பிங் மூவிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் உள்ள ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் டச் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது 2022 ரிலீஸ் ஆன படம் தான் உக்கிரமார்த்தினி. இந்த படத்தில் ஆயிஷா மற்றும் பல ஸ்டார்கஸ் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இது ஒரு போலீஸ் ஆக்ஷன் ட்ராமா மூவி. இந்த படத்துக்கு ஐஎம்பிபி ரேட்டிங்கில் 10க்கு 5 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு கன்னடா மூவி. இந்த படத்துக்கு தமிழ்லையும் உக்கிரமார்த்தினி அப்படின்னு சொல்லி டைட்டில் வச்சு இந்த படத்தை யூடியூப்பில் தமிழ் டப்பிங்கில் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. படத்தோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த படத்தை தமிழ் டப்பிங்கில் பார்க்கணும்னு சொல்லி நினைக்கிறவங்க இப்போவே இந்த படத்தை யூடியூப்பில் தமிழ் டப்பிங்கில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்தை பார்த்துருந்தாங்க. இந்த படம் எப்படி இருந்தது, இந்த படம் உங்களுக்கு எந்தளவு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம டாப் 10 தமிழ் டப்பிங் மூவிஸில் இந்த படம் 10வது இடத்தை பிடிச்சிருக்கு. அடுத்து நம்ம லிஸ்ட்டில் பார்க்க போகிறது 2021 ரிலீஸ் ஆன படம் தான் ராஜா விக்ரமார்கா. இந்த படத்தில் நம்ம கார்த்திகேயா, தன்யா ரவிச்சந்திரன் மற்றும் பல ஸ்டார்கஸ் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இது ஒரு சூப்பரான ஆக்ஷன் ட்ராமா மூவி. இந்த படத்துக்கு ஐஎம்பிபி ரேட்டிங்கில் 10க்கு 5.3 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு தெலுங்கு மூவி. இந்த படத்துக்கு தமிழ் ராஜா விக்ரமார்கா அப்படின்னு சொல்லி டைட்டில் வச்சு இந்த படத்தை நம்ம விஜய் சூப்பரில் தமிழ் டப்பிங்கில் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை தமிழ் டப்பிங்கில் பார்க்கணும்னு சொல்லி நினைக்கிறவங்க இப்போவே இந்த படத்தை தமிழ் டப்பிங்கில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்தை பார்த்துருந்தாங்க. இந்த படம் எப்படி இருந்தது, இந்த படம் உங்களுக்கு எந்த அளவு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம டாப் 10 தமிழ் டப்பிங் மூவிஸில் இந்த படம் 9வது இடத்தை பிடிச்சிருக்கு. அடுத்து நம்ம லிஸ்ட்டில் பார்க்க போகிறது 2022 ரிலீஸ் ஆன படம் தான் அர்ச்சனா 31 நாட் அவுட். இந்த படத்தில் நம்ம ஐஸ்வர்யா லட்சுமி, ஹக்கீம் மற்றும் பல ஸ்டார்கஸ் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு ஐஎம்பிபி ரேட்டிங்கில் 10க்கு 5.7 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. 58% பேர் இந்த படத்துக்கு லைக் பண்ணியிருக்காங்க. இது ஒரு மலையாள மூவி. இது ஒரு காமெடி ட்ராமா மூவி. இந்த படத்துக்கு தமிழ்லையும் அர்ச்சனா 31 நாட் அவுட் அப்படின்னு சொல்லி டைட்டில் வச்சு இந்த படத்தை நம்ம C3யில் தமிழ் டப்பிங்கில் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை தமிழ் டப்பிங்கில் பார்க்கணும்னு சொல்லி நினைக்கிறவங்க இப்போவே இந்த படத்தை தமிழ் டப்பிங்கில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்தை பார்த்துருந்தாங்க. இந்த படம் எப்படி இருந்தது, இந்த படம் உங்களுக்கு எந்த அளவு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம டாப் 10 தமிழ் டப்பிங் மூவிஸில் இந்த படம் 8வது இடத்தை பிடிச்சிருக்கு. நம்ம லிஸ்ட்டில் பார்க்க போகிறது 2023 ரிலீஸ் ஆன படம் தான் சைமன் டேனியல். இந்த படத்தில் வினீத் குமார், திவ்யா பிள்ளை மற்றும் பல ஸ்டார்கஸ் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இது ஒரு சூப்பரான மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவி. இந்த படத்துக்கு ஐஎம்பிபி ரேட்டிங்கில் 10க்கு 5.9 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு மலையாள மூவி. இந்த படத்துக்கு தமிழ்லையும் சைமன் டேனியல் அப்படின்னு சொல்லி டைட்டில் வச்சு இந்த படத்தை நம்ம ஓவர்சீஸில் ஆக்ஸ்ரோவில் இந்த படத்தை தமிழ் டப்பிங்கில் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை தமிழ் டப்பிங்கில் பார்க்கணும்னு சொல்லி நினைக்கிறவங்க இப்போவே இந்த படத்தை தமிழ் டப்பிங்கில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்தை பார்த்துருந்தாங்க. இந்த படம் எப்படி இருந்தது, இந்த படம் உங்களுக்கு எந்த அளவு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம டாப் 10 தமிழ் டப்பிங் மூவிஸ் இந்த படம் 7வது இடத்தை பிடிச்சிருக்கு. அடுத்து நம்ம லிஸ்ட்டில் பார்க்க போகிறது 2021 ரிலீஸ் ஆன படம் தான் ராபர்ட். இந்த படத்தில் நம்ம தர்ஷன், ஆஷா பட், ஜெகபதி பாபு மற்றும் பல ஸ்டார்கஸ் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இது ஒரு சூப்பரான ரொமான்ஸ் ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. இந்த படத்துக்கு ஐஎம்பிபி ரேட்டிங்கில் 10க்கு 5.9 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை இது வரைக்கும் பார்த்தவங்களில் 86% பேர் இந்த படத்துக்கு லைக் பண்ணியிருக்காங்க. இது ஒரு கன்னடா மூவி. இந்த படத்துக்கு தமிழ்லையும் ராபர்ட் அப்படின்னு சொல்லி டைட்டில் வச்சு இந்த படத்தை நம்ம விஜய் சூப்பரில் தமிழ் டப்பிங்கில் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை தமிழ் டப்பிங்கில் பார்க்கணும்னு சொல்லி நினைக்கிறவங்க இப்போவே இந்த படத்தை தமிழ் டப்பிங்கில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்தை பார்த்துருந்தாங்க. இந்த படம் எப்படி இருந்தது, இந்த படம் உங்களுக்கு எந்த அளவு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம டாப் 10 தமிழ் டப்பிங் மூவிஸில் இந்த படம் 6வது இடத்தை பிடிச்சிருக்கு. நம்ம லிஸ்ட்டில் பார்க்க போகிறது 2023 ரிலீஸ் ஆன படம் தான் ஃப்ரைடே நைட் பிளான். இந்த படத்தில் பாபி கான், ஜூஹி மற்றும் பல ஸ்டார்கஸ் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இது ஒரு சூப்பரான ட்ராமா காமெடி மூவி. இந்த படத்துக்கு ஐஎம்பிபி ரேட்டிங்கில் 10க்கு 6.6 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை இது வரைக்கும் பார்த்தவங்களில் 95% பேர் இந்த படத்துக்கு லைக் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஹிந்தி மூவி. இந்த படத்துக்கு தமிழ்லையும் ஃப்ரைடே நைட் பிளான் அப்படின்னு சொல்லி டைட்டில் வச்சு இந்த படத்தை நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கில் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை தமிழ் டப்பிங்கில் பார்க்கணும்னு சொல்லி நினைக்கிறவங்க இப்போவே இந்த படத்தை நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்தை பார்த்துருந்தாங்க. இந்த படம் எப்படி இருந்தது, இந்த படம் உங்களுக்கு எந்த அளவு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம டாப் 10 தமிழ் டப்பிங் மூவிஸில் இந்த படம் 5வது இடத்தை பிடிச்சிருக்கு.
அடுத்து நம்ம லிஸ்ட்டில் பார்க்க போகிறது 2023 ரிலீஸ் ஆன படம் தான் மேம் ஃபேமஸ். இந்த படத்தில் சுமந்த் பிரபாஸ், ஸ்ரீராசி, சரியா மற்றும் பல ஸ்டார்கர்ஸ் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இது ஒரு சூப்பரான காமெடி கலந்த ரொமான்ஸ் ட்ராமா மூவி. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங்கில் 10க்கு 7.2 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை இது வரைக்கும் பார்த்தவங்கள 80% பேர் இந்த படத்துக்கு லைக் பண்ணியிருக்காங்க. இது ஒரு தெலுங்கு மூவி. இந்த படத்துக்கு தமிழில் நாங்கள் ஃபேமஸ் அப்படின்னு சொல்லி டைட்டில் வச்சு இந்த படத்தை நம்ம அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்கில் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை தமிழ் டப்பிங்கில் பார்க்கணும்னு சொல்லி நினைக்கிறவங்க இப்போவே இந்த படத்தை நம்ம அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்கில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்தை பார்த்துருந்தவங்க இந்த படம் எப்படி இருந்தது, இந்த படம் உங்களுக்கு எந்த அளவு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம டாப் 10 தமிழ் டப்பிங் மூவிஸில் இந்த படம் 4வது இடத்த பிடிச்சிருக்கு. அடுத்து நம்ம லிஸ்ட்டில் பார்க்க போகிறது 2023 ரிலீஸ் ஆன படம் தான் லோக்கி சேலை. இந்த படத்தில் நம்ம உஜான் கங்குலி, ரித்விகா பால் மற்றும் பல ஸ்டார்கர்ஸ் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இது ஒரு சூப்பரான ட்ராமா மூவி. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங்கில் 10க்கு 8 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை இது வரைக்கும் பார்த்தவங்கள 96% பேர் இந்த படத்துக்கு லைக் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பங்காளி மூவி. இந்த படத்துக்கு தமிழ்லையும் லோக்கி சேலை அப்படின்னு சொல்லி டைட்டில் வச்சு இந்த படத்தை நம்ம சோனி லைவில் தமிழ் டப்பிங்கில் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை தமிழ் டப்பிங்கில் பார்க்கணும்னு சொல்லி நினைக்கிறவங்க இப்போவே இந்த படத்தை நம்ம சோனி லைவில் தமிழ் டப்பிங்கில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்தை பார்த்துருந்தாங்க இந்த படம் எப்படி இருந்தது, இந்த படம் உங்களுக்கு எந்த அளவு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம டாப் 10 தமிழ் டப்பிங் மூவிஸில் இந்த படம் 3வது இடத்த பிடிச்சிருக்கு. அடுத்து நம்ம லிஸ்ட்டில் பார்க்க போகிறது 2022 ரிலீஸ் ஆன படம் தான் இஎம்ஐ. இந்த படத்தில் நம்ம சுனில் சுகாதா, ஜெயன் மற்றும் பல ஸ்டார்கர்ஸ் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இது ஒரு சூப்பரான ட்ராமா மூவி. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங்கில் 10க்கு 8.4 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு மலையாள மூவி. இந்த படத்துக்கு தமிழில் டியூ அப்படின்னு சொல்லி டைட்டில் வச்சு இந்த படத்தை யூடியூப்பில் தமிழ் டப்பிங்கில் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை தமிழ் டப்பிங்கில் பார்க்கணும்னு சொல்லி நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். இப்போவே இந்த படத்தை தமிழ் டப்பிங்கில் யூடியூப்பில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்தை பார்த்துருந்தாங்க இந்த படம் எப்படி இருந்தது, இந்த படம் உங்களுக்கு எந்த அளவு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம டாப் 10 தமிழ் டப்பிங் மூவிஸில் இந்த படம் 2வது இடத்த பிடிச்சிருக்கு. அடுத்து நம்ம லிஸ்ட்டில் பார்க்க போகிறது 2023 ரிலீஸ் ஆன படம் தான் ஓ சாதியா. இந்த படத்தில் ஆரியன், மிஸ்ட்ரி மற்றும் பல ஸ்டார்கர்ஸ் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இது ஒரு சூப்பரான ரொமான்ஸ் மூவி. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங்கில் 10க்கு 8.6 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை இது வரைக்கும் பார்த்தவங்கள 85% பேர் இந்த படத்துக்கு லைக் பண்ணியிருக்காங்க. இது ஒரு தெலுங்கு மூவி. இந்த படத்துக்கு தமிழ்லையும் ஓ சாதியா அப்படின்னு சொல்லி டைட்டில் வச்சு இந்த படத்தை நம்ம அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்கில் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை தமிழ் டப்பிங்கில் பார்க்கணும்னு சொல்லி நினைக்கிறவங்க இப்போவே இந்த படத்தை நம்ம அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்கில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்தை பார்த்துருந்தாங்க இந்த படம் எப்படி இருந்தது, இந்த படம் உங்களுக்கு எந்த அளவு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம டாப் 10 தமிழ் டப்பிங் மூவிஸில் இந்த படம் தான் ஃபஸ்ட்டு இடத்த பிடிச்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்த்த டாப் 10 தமிழ் டப்பிங் மூவிஸில் நீங்கள் எந்த படத்தெல்லாம் பார்த்துட்டீங்க, எந்த படத்தெல்லாம் இனிமேல் தான் பார்க்க போகிறீங்கன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்த்த டாப் 10 தமிழ் டப்பிங் மூவிஸில் உங்களுக்கு பிடிச்ச படம் எந்த படம்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி டாப் 10 தமிழ் டப்பிங் மூவிஸ்களை பார்க்க மிஸ் பண்ணாமல் நம்ம டாப் 10 தமிழ் டப்பிங் மூவிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் ஒரு வீடியோவுடன் சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.